இந்த உலகம் இயங்குறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் வந்து பணம். இட்ஸ் a great motivator. இந்த பணத்தோட தேவை எங்க இருக்குதோ அதே இடத்துல தான் இந்த பணத்தோட பற்றாக்குறையும் இருக்குது. இந்த உலகத்துல ஒவ்வொரு கண்ட்ரீஸ்லயும் மேஜர் பர்சன்டேஜ் ஆஃப் பாப்புலேஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கிளாஸ் பாப்புலேஷன். அந்த கண்ட்ரியை எங்க வைக்கிறதே அவங்க தான். பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற கான்செப்ட்டுக்கு ஒரு மனுஷன் கொண்டு வர ரெண்டு பேசிக் காம்பனன்ட்ஸ், ஒரு இன்கிரீடியன்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். அது வந்து பெஸ்ட்டா கொடுக்கறது வந்து இந்த ஒர்க்கிங் கிளாஸ் பாப்புலேஷன் தான். இது என்னடா இன்கிரீடியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி நீங்க எந்திரிச்சு வந்து சம்பாதிக்க போறீங்க, அந்த டாஸ்க்கை செய்ய போறீங்க அப்படின்றப்ப ரெண்டு விஷயம் தான் நீங்க கொண்டு வரீங்க. ஒன்னு உங்க மூளை, இன்னொன்னு வந்து உடம்பு. நீங்க மிடில் கிளாஸ் ஒர்க்கிங் கிளாஸ் பாப்புலேஷன் நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா, லிட்ரஸி ரேட்ல எந்த கண்ட்ரி எடுத்தாலும் அவங்க தான் நம்பர் 1ல இருப்பாங்க. அட்லீஸ்ட் ஒரு பேச்சுலர்ஸோ ஒரு மாஸ்டர்ஸோ பிஹெச்டியோ எல்லாம் பண்றது வந்து இந்த ஒர்க்கிங் கிளாஸ் பாப்புலேஷன் தான். அதுக்கப்புறம் உடல் உழைப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துட்டீங்கன்னா, ஒரு வேலையை சிக் லீவ் போடாம செய்யறது மட்டும் இல்லாம பார்ட் டைம், ஓவர் டைம், நான் அந்த சைடு ஹசில் பண்றேன், இதை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பணம்னு சொல்லிட்டு அதுக்காகவே படிச்சு அதுக்காகவே வேலை செஞ்சாலும் உங்களுக்கு அந்த பணத்தோட தேவை அப்படின்றது நீங்க பாத்தீங்கன்னா எப்பவுமே ஹையரா இருக்கும். இவங்க ஏர்ன் பண்ற கெப்பாசிட்டி வந்து எப்பவுமே கம்மியா இருக்கும். ஸோ இதுக்கு வந்து காரணம் வந்து பணம் சம்பாதிக்க முடியாத ஆப்பர்ச்சுனிட்டியா இவங்க தேடி போறாங்க அப்படின்ற ஒரு பக்கம் நம்ம வச்சாலும், இன்னொரு பக்கம் வந்து இந்த கான்செப்ட் ஆஃப் மேக்கிங் மணி வந்து இவ்வளவு ஹார்டா இருக்கு. ஏன் வந்து இது ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கு. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா யூடியூப்ல வந்து ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் வியூஸ் எதுக்கு வருது? பணம் எப்படி சம்பாதிக்கிறது, ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வீடியோஸ்க்கு தான் வருது. ஈவன் இந்த வீடியோஸ் கூட தம்ப்நெயிலும் டைட்டிலும் வந்து பணம் மணி அப்படின்னு நம்ம போட்டாலே இட்ஸ் அதிகமா வருது. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு இட் கைஸ். நம்ம இந்த பணம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல ஏன் வந்து என்னால பணம் சம்பாதிக்க முடியல? இந்த நான் சொன்ன மாதிரி இந்த பேசிக் இன்கிரீடியன்ஸ் இருக்குல்ல, மூளை, உடம்பு, இது ரெண்டுத்தையும் நம்ம போட்டாதான் பணம் சம்பாதிக்க முடியும். பட் இப்போ வந்து உலகத்துல இருக்க பணக்காரன் நம்ம எடுத்துப்போம், பில் கேட்ஸோ எலான் மஸ்கோ எடுத்துப்போம். ஸோ அவனுக்கும் அதே மூளை அதே உடம்பு தான் இருக்கு. பட் அவன் வந்து அவ்வளவு பணம் சம்பாதிக்கிறான். எனக்கு வந்து மாசம் ஒரு 50,000 சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் இந்த ரெண்டு இன்கிரீடியன்ட் தான் கொண்டு வரான். ஆனா இந்த ரெண்டு இன்கிரீடியன்ட் என்ன கலவையில கலக்கிறான், இதுக்கு மேல என்னென்ன அக்சசரிஸ் போடுறான், அவனோட ரெசிபி ஏதோ டிஃபரெண்டா இருக்கு. நான் குக் பண்றதுக்கும் அவன் குக் பண்றதுக்கும் அந்த ரெசிபி ஏதோ டிஃபரெண்ட் இருக்கு. ஸோ அதனால தான் வந்து he is able to make it out. ஸோ இது என்னடா ரெசிபி அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பணக்கார மைண்ட் செட்டும் நம்ம இருக்கிற மைண்ட் செட்டும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ என்னோட தேவை வந்து பணம், எனக்கு வந்து பண கஷ்டம், பணம் தேவை ரொம்ப அதிகம் அப்படின்றப்ப என்னோட மைண்ட் வந்து பணத்தை குயிக்கா எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல இருக்கும். இப்போ பணம் பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் வந்து எப்பவுமே ஹைலைட் வந்து இந்த பணத்து மேலே இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மாதிரி எனக்கு பணத்தை பத்தி யாராவது பேசினாலோ இல்ல உனக்கு சீக்கிரம் பணம் சம்பாதிச்சு தரேன் அப்படின்னு சொன்னாலோ, என் மைண்ட் வந்து நான் செய்யற வேலை செய்யற ஃபோக்கஸ் அப்படியே டர்ன் பண்ணிட்டு அந்த சைடு போகிறதுக்கு ரொம்பவே ஈஸியான ஒரு சான்ஸ் இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் வந்து எலான் மஸ்க் எடுத்துப்போம். அவரோட நோக்கம் வந்து ஈவன் தோ ஹி இஸ் மேக்கிங் மணி, அவர் உலகத்திலேயே பெரிய பணக்காரர் இருந்தாலும் அவரோட மைண்ட் ஃபுல்லா வந்து பணம் பண்ணணும் அப்படின்ற கான்செப்ட் கிடையாது. அவரோட மைண்ட் ஃபுல்லா வந்து ராக்கெட் விடணும். அவரோட மைண்ட் ஃபுல்லா வந்து ஃபர்ஸ்ட் மார்ஸ் காலனி வந்து நான் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், எலக்ட்ரிக் கார் மார்க்கெட்டை நான் தான் டாமினேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இருக்கு. இதுக்கு அவர் யூஸ் பண்ற டூல் வந்து பணம். ஸோ அந்த மைண்ட் செட் ஃபுல்லாவே நீங்க பாத்தீங்கன்னா காலைல இருந்து ஈவினிங் வரைக்கும் வந்து பணம் பற்றாக்குறை அவருக்கும் கூட இருக்கும். ப்ராஜெக்ட்ஸ்லாம் அவர் பண்ணாம கூட இருப்பாரு. ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் அவரோட மைண்ட் செட்டுக்குள்ளார அந்த பணத்தை பத்தியான ஃபோக்கஸ் இல்லாம அந்த ஐடியாஸ் பத்தியான ஃபோக்கஸ் இருக்கு. ஸோ அந்த மைண்ட் செட் அந்த ஆட்டிடியூட், அது ரெண்டுமே நீங்க பாத்தீங்கன்னா அந்த பணத்தை பத்தி இல்லாம அந்த ஐடியாஸ், அவரோட தாட் ப்ராசஸ் ஃபுல்லாவே அதுல இருக்கும். ஸோ இப்போ இதே இன்னொருத்தர் எடுத்துப்போம். ஸோ அவருக்கும் அதே மாதிரி பண தேவை இருக்கு. இட்ஸ் ஒரு ஒர்க்கிங் பாப்புலேஷன்ல இருக்காரு. பில் கேட்ஸ், எலான் மஸ்கும் இவங்க எல்லாரும் வந்து ஒரே இடத்துல ஒரே வேலையில செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இவங்க மூணு பேரும் ஃபண்டமெண்டலா எந்த விஷயத்துல டிஃபரெண்டா செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் பணத்தோட தேவை இருக்கிற ரெகுலர் ஒர்க்கிங் கிளாஸ் பாப்புலேஷன் 50,000 சம்பளம், எலான் மஸ்க் 50,000 சம்பளம், ரெண்டு பேரும் சாஃப்ட்வேர் டெவலப்பர். இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிறவன்ட்ட போயிட்டு நான் உனக்கு வந்து 80,000 சம்பளம் தரேன் என் கம்பெனிக்கு வா அப்படின்னா அவன் கன்சிடர் பண்ணுவான். செகண்ட் எலான் மஸ்க்ல போயிட்டு நான் உனக்கு 80,000 தரேன் என் கம்பெனிக்கு வா அப்படின்னா அவன் யோசிப்பான். என்ன யோசிப்பான் அப்படின்னா, எனக்கு 80,000 பதிலா எனக்கு 5 நாளைக்கு பதிலா 3 நாளைக்கு மட்டும் எனக்கு வேலை கொடு, இதே சம்பளத்துக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லுவோம். இல்ல அப்படின்னா உன் கம்பெனில எனக்கு ஷேர் கொடு, நான் ஃப்ரீயா கூட 6 months வேலை செய்யறேன், நம்ம ப்ராடக்ட் ஹிட் ஆனா எனக்கு நீ ஷேர் பிளஸ் சேலரி கொடு, இந்த மாதிரி நெகோஷியேட் பண்ணுவோம். ஸோ இது pretty much வந்து ரெண்டு பேருக்கும் பணத்தோட தேவை இருக்கு. பட் ரெண்டு பேரும் அதே ஆப்பர்ச்சுனிட்டியை எப்படி அணுகுறாங்க அப்படின்ற மைண்ட் செட் அண்ட் ஆட்டிடியூட் இருக்குல்ல. ஸோ தட்ஸ் இட் மேக்ஸ் இட் டிஃபரன்ஸ் கைஸ். நிறைய எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி நிறைய டிஃபரெண்ட் இன்கிரீடியன்ஸ் வந்து ஒவ்வொருத்தவங்களும் இந்த பணம் சம்பாதிச்சு சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறவங்க வந்து ஒவ்வொரு டிஃபரெண்ட் இன்கிரீடியன்ஸ் கொண்டு வருவாங்க. ஸோ இது மட்டும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ரிஸ்க் டேக்கிங். ஸோ ஒர்க்கிங் கிளாஸோட பிக்கஸ்ட் டவுன்ஃபால் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரிஸ்க் டேக்கிங் ஃபேக்டர் அப்படின்ற ஒரு விஷயம் தான். அது அவங்க ஹையஸ்ட் எடுக்கிற ரிஸ்க் எதுனா, ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போறது. ஈவன் தோ ஹையர் சேலரி கொடுத்தாலுமே அந்த வேலையை ஸ்விட்ச் பண்றப்ப அவங்களுக்கு எப்பவுமே அந்த ஒரு பயம் இருக்கும். இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா அவங்க ஹையஸ்ட் ரிஸ்க் அப்படின்னா அதுதான். ஸோ இதுவே நீங்க வந்து ஒரு ஆண்டர்பிரனரா எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து, நான் ஒர்க் பண்ணதே பார்த்தீங்கன்னா 3 ஸ்டார்ட் அப்ஸ்ல. இந்த 3 ஸ்டார்ட் அப்ஸ்ல 2 ஸ்டார்ட் அப் ஃபெயில் ஆயிடுச்சு. அண்ட் ஈவன் தோ அதுல எனக்கு ஷேர்ஸ் இருக்கு எல்லாமே இருந்தாலுமே 2 ஸ்டார்ட் அப் ஃபெயில் ஆயிடுச்சு. இன்னொரு ஸ்டார்ட் அப் வந்து இன்னும் ஃபண்டிங்காக வெயிட் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இட் இஸ் a risk, it is my time. அந்த டைம் வந்து நான் வேற ஒரு கம்பெனில வேலை செஞ்சா நிறைய earn பண்ணிருக்கலாம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே வந்து it might not wasted. பட் அதுல லேர்ன் பண்ண அந்த ஃபெயிலியர்ஸ் வந்து என்னோட கம்பெனிஸ்க்கு, என்னோட ஸ்டார்ட் அப்ஸ்க்கு, நாளைக்கு ஃபியூச்சர்ல என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு கண்டிப்பா வேல்யூபிளா இருக்கும். ஈவன் இதுல ஒரு 3 ஃபெயில் ஆனாலும் சரி, இதெல்லாமே மத்தவங்க கம்பெனிஸ், மத்த ஸ்டார்ட் அப்ஸ். இதுல ஒரு கம்பெனி if it has got let's say around 10 million valuation இல்ல ஒரு பெரிய சீட் ஃபண்டர் வந்து ஃபண்ட் பண்ணிருக்காங்களோ அப்படினாலுமே அந்த கம்பெனில எனக்கு 10% ஸ்டேக்னாலுமே இட்ஸ் worth a lot. கிட்டத்தட்ட வந்து என் லைஃப் டைம்ல அந்த கம்பெனில ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பரா இருந்து டாக்ஸ் போக நான் எவ்வளவு earn பண்ணிருப்பனோ அதை வந்து 1 டேல நான் earn பண்ணிருக்க முடியும். if that
company would have gone to the next level. ஸோ அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிற ஆட்டிடியூட் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த கீ இன்கிரீடியன்ட் சொல்லலாம். நம்ம இந்த சீக்ரெட் ரெசிபி அப்படின்னு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, மைண்ட் செட், ஆட்டிடியூட், ரிஸ்க் டேக்கிங் ஃபேக்டர். ஸோ இந்த மாதிரி வந்து பணம் சம்பாதிச்சு மேலே வரவனோட ஒரு அந்த ரெசிபி அப்படின்ற ஒரு விஷயம் தான் வந்து இட் மேக்ஸ் இம் டிஃப்ரெண்ட். நான் வந்து வேலை செய்கிறேன்ப்பா, நான் வந்து நிறைய படிக்கிறேன்ப்பா, நான் அதை படிக்கிறேன் இதை படிக்கிறேன் அப்படின்றது மட்டும் இல்லாமல் the concept of making money அப்படின்றது வந்து we have to think little different. Okay, we'll catch up again in another video guys. Thank you so much and cheers.